அதே நேரத்தில் மாணிக்கவாசக பெருமான் கண்டு தொழுத பக்திகளாக கவைதலை, குவைபதி, மலைநாடு மற்றும் அரிகேசரி என்னும் தலங்களில் சிவபெருமானை தொழுது போற்றுதலையும் உணர முடிகிறது. கவைதலை, குவைபதி என்பன தலங்களாய் இருக்குமோ என தேடப்புகின் அதற்கான ஆதார வாயில்கள் கிட்டவில்லை. மலைநாடு விழித்தருப்பதால் சிவபெருமான் உறையும் பிற மலைகளோடு சேர நாட்டுடை மலைகளையும் எண்ணி பகிர்கின் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, விந்திய மலைகள் என பல மலைகள் பாரதமெங்கும் பறந்து விரிந்து காணப்படும் சேரநாடு மலையை குறிப்பிடுவதாக எண்ணுதல் பொருத்தமற்றதாகவே உள்ளது. எனவே கைலை மலையை வாதவூரார் குறிப்பிடுவதாகவே நான் எண்ணமிடுகின்றேன். குவைத் என்னும் அரபு நாட்டில் இந்த சிவதலங்கள் இடித்து தள்ளப்பட்டன. மெக்கா என்னும் மக்கீஸ்வரம் மாற்றியதற்கான சரித்திரமும் அங்கு சிவவடிவத்தை உணர்ந்து கல்லெறிதலும் நிகழ்கின்றது. அரிகேசரி என்னும் மன்னன் கிபி 640-670 ஆண்டுகளில் அரசனாக இருந்துள்ளது புலனாகிறது. பாண்டியன் செலியன் சேந்தன் என்பவரின் மகனான அரிகேசரி தொண்டால் அரிகேசரி நல்லூர் எனவும், சின்னமநாயக்கர் என்பவர் இந்த ஊர் சின்னமனூர் என்றும் அழைக்கலாயிற்று. இது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஆலய இறைவன் பூல நந்தீஸ்வரர் ஆகும். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான திருக்கோயில் இதுவாகும். கந்த புராணத்தில் இவ்வாலயம் பற்றி சங்கர சங்கீதையில் கூறிய சிவதலங்களுள் சிறந்தது இப்பூலவனம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சாபத்தால் புலியான காந்தர்வன் சாப விமோசனம் கருதி இவ்வாலயம் வந்தார். புலியாக வந்தபோது பசி மேலிட அருகில் இருந்த பசுவை உண்ண வந்தது. பசு சிவசிவா என்று கூறவே தயங்கிய புலியிடம் என் கன்றுக்கு பால் கொடுத்துவிட்டு மீள வருவேன் என்றது. சிவபெருமான் நாமம் கூறவே சரி என்ற புலியான கந்தர்வன் அங்கேயே காத்திருந்தது. சொல்லியபடி பால் அளித்து முடித்த பசு அங்கு வருவதைக் கண்டு, உன் சத்திய வாக்கு உன்னை திருத்திவிட்டது, நான் உன்னை புசியேன் என்று சொன்னதைக் கேட்டு திகைத்து நின்ற பசு, நீ என்னை கொல்லாது விட்டால் உன் பசிக்கு உணவாகாது ஆகும். சிவத்தை எண்ணி வாழும் எனக்கு பாவம் சேர்ந்துவிடும். எனவே நானாகவே உயிர் விடுவேன். பின் நீ என்னை உணவாக ஏற்பாயாக என்று கூறி அருகிலிருந்த பாறையில் மோதி பசி இறந்துவிட்டது. புலி செய்வதறியாது நின்ற நேரத்தில் இறைவன் தோன்றி பசுவை காமதேனுவாக்கியும் புலியை கந்தர்வனாக்கியும் சாப நிவத்திலிருந்து நிவர்த்தி செய்து அருளினார். அத்தகைய திருத்தலத்தில்